வணக்கம். நான் நாதை ரவிராமச்சந்திரன். அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ரைட்டு. திமுகவிலிருந்து தலைவரை வெளியேற்றின போது 93ல மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு, அதாவது 2025ல ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் தூரத்திலிருந்து பார்த்தாலும் சரி, நெருங்கி பார்த்த வெயில் இருந்தாலும் சரி, நாங்கெல்லாம் தூரத்திலிருந்து பார்க்கிற இது எப்பவோ அத்தி பூத்த மாதிரி அவரை சந்திக்கக்கூடிய சூழல் கிடைக்கி. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் விலக்கப்பட்டார். ஏற்கனவே விலகியவர்கள், ஆதரவு தெரிவித்தவர்கள் விலக்கப்பட்டனர். அவங்க இவர் கூட பயணம் மேற்கொள்வதற்காக வந்தார்கள். வந்தவர்கள் எந்த எதிர்பார்ப்பில் வந்தாங்க, எதை தூக்கி நிறுத்துவதற்கு வந்தாங்க அப்படிங்கிறது அவங்க மனசாட்சிக்கே விட்டுடலாம். வந்தவர்கள் சென்றார்கள். நாங்க அவரை பார்த்து அவருடைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்வார் அப்படிங்கக்கூடிய ஒரு உண்மையான கருத்தியலின் அடிப்படையில் தான் இன்னைக்கும் அவர் இருக்க வரைக்கும் சரி, அவருக்கு பின்னாடியும் சரி, குடும்பம் அப்படிங்கிறது மறுமலர்ச்சி திமுக குடும்பம், அவ்வளவு. அவர் தலைவர், குடும்ப தலைவர். இந்த அடிப்படையில் தான் ஒழிய வேற எந்த எதிர்பார்ப்பும் எங்க கூட்ட கிடையாது, எப்பம் கிடையாது. அவங்க இத்தனை பேருக்கும் இவ்வளவு இதுகள்ல பிக்சர்கள் இந்த யூடியூப்ல அதுல இதுல எந்த டிவி அவங்க பண்ணின ஒரு நல்ல காரியத்தையும் ஒருத்தரும் கூட சொல்லக்கூடிய ஒரு இடத்துல யாரும் இல்லை. என்னை பின்தொடர்ந்து வந்தா வேதனைகளையும் சோதனைகளையும் அல்லல்களையும் அடுக்கடுக்காக சுமக்க வேண்டியவர், கல்லிலையும் முள்ளிலையும் நடக்க வேண்டியது வரும், போராட்ட களங்கள் அமையும், ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை வரும், கண்ணீர் துளிகளை சிந்த வேண்டிய நேரம் வரும். எம்எல்ஏ எம்பி எந்த பதவியும் கிடைக்காது. அப்படி அதுக்கு சித்தமானவை மட்டும் என்னை பின்தொடர்ந்து வரலாம். இதுதான் அவர் சொன்னது. என்னை பின்தொடர்ந்து வர்றவங்க 10 பேர் இருந்தாலும் 10 பேர்த்து வச்சு, என்னுடைய கோட்பாட்டை மதிச்சு வர்ற 10 பேர்த்து வச்சு நான் என்னுடைய பயணத்தை இனம்பால மொழிவால மக்களின் நல்வாழ்வுக்காக இந்த மண்ணை காக்க நான் பயணிப்பேன்னு சொன்னாரு இல்லையா? அதுக்கு பின்னாடி தானே ஒருத்தர் நான் வளர்த்த குழந்தை நாங்க, ஒருத்தர் நாங்க தான் அது நாங்க இது நாங்க என்னென்னமோ சொல்லி என்னென்னத்தையோ பண்ணி என்ன இது பண்ணாங்க. கடைசியில ஓட்டம். நீங்க உங்க வீட்லயே இருக்க முடியலன்னு நீங்க எல்லாம் உருவாக்கின வீடு உங்க வீட்டுல நீங்க இருக்க முடியாம போச்சு. அவர் தன்னை முன்னிறுத்தி செய்திருந்த அவர் இருக்க வேண்டிய இடமே வேற. நம்பியவருக்கு தலை கொடுக்கணும். நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னே மருகியே இந்த நிலைக்கு போயிட்டாரு எங்க போய் செயலாளர். உண்மை மருது. நம்மளை விட வயது மூத்தவங்க நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம காலத்துல ஏதோ ஒன்று செஞ்சு விடணும் அப்படிங்கறதுக்காகவே இழக்கக்கூடாத தன்மானத்தையும் கூட சில நேரத்துல இழந்து பொடாசிரையிலிருந்து வந்தாரு. உடனே காயங்கூட ஆறாருக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் கூட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. கூட்டு வைக்கிறதுக்கு தூண்டுனதாரு? அதிகமான சீட்டு எங்க கிடைக்குது அங்க நக்க போலாம்னு சொன்னதாரு? ஒவ்வொரு வேலைகளையும் பண்ணி போட்டு இன்னைக்கு அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றீங்கன்னா உங்களை எல்லாம் என்னையே நினைக்கிறது? இப்போ நான் ஒரு பதிவுல சொல்லிக்கிறேன், 1,00,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் வைகோவினுடைய உண்மையான தொண்டர்கள் 1,00,000 பேர் இருக்கிறார். சரியா? அவனுக்கு குடும்பம் இருக்குது, சுற்றம் இருக்குது, நட்பு இருக்குது. அவனுக்கும் தமிழ்நாடு பூரா சொந்த பந்தம் இருக்குது. சரியா? அந்த 1,00,000 பேர்னா 1,00,000 பேர் இல்லை, எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டி இருக்குது. அவர் செஞ்ச இதுகள்ல ஒவ்வொன்னும் சொல்றதுக்கு மனசு வல்லினாலுமே
இந்த குற்றம் உணவோடு ஒவ்வொன்றையும் பதிவு பண்றீங்க சுயநலத்துக்காக, அது இயற்கையே மன்னிக்காது. சரியா? இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணு, இன்னைக்கு நல்ல சாவிக்க வரைக்கும் ஆடு, அந்த சாவியும் சார்ஜரும் போயிட்டா வேலை முடிஞ்சுதா? அதனால நாங்க இந்த கடுமையான வார்த்தைகளை கடுமையா இதுக்கு கொண்டு எது விமர்சனம் செய்யறதுக்கு விரும்பவும் இல்லை. மாநாடுக்கு அடுத்தது தேர்தல் பணி, தேர்தல் பணிகளுக்கு அடுத்தது கட்சியினுடைய சிறப்பு திட்டங்கள் தனியா போட்டு 2026க்கு மேல ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் சேர்ந்து ஒன்றிய கழகத்துல தலைமை நின்று வரக்கூடியவங்களுக்கு கட்சியினுடைய ஆக்கப்பணிகள் குறித்து எப்படி என்ன ஏதுங்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் எல்லாம் வருங்காலத்துல நடைபெற போகுது. யாரோ எந்தெந்த இதுகள்லயோ வர்றதுக்கெல்லாம் கூட்டம் சேருது. 30 ஆண்டு காலம் இல்ல, அவருக்கு 60 ஆண்டு அனுபவம் இருக்கு. இதை எப்படி முன்னெடுத்து போகும்? அதுவும் இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உலகம் ஒரு இடத்துல, இப்ப நான் இந்த இடத்துல இருந்து ஒரு தட்டுன்னா 64 நாடுல உலகத்துல இருக்கக்கூடிய எங்கெங்க இந்த கேமரா இந்த நேர்ல இதுல வாட்ஸ்அப் இதுல பாக்குறோமோ அங்கெல்லாம் நேரம் அடுத்த நிமிஷம் என்ன ஏதுன்னு பார்க்கக்கூடிய சூழல்ல உருவாகி வச்சிருக்குது. அதனால மறுமலர்ச்சி திமுக என்கின்ற ஒரு உன்னதமான பேரியக்கத்தை அழிக்கவும் முடியாது. அது உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய காலம் வரும். அந்த காலம் எத்தனையோ நூற்றாண்டுக்கு பின்னாடி இல்லை, கண் கூட இப்ப நாங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வரையில மிகப்பெரிய ஒரு எப்படி வாழ்க்கையில பேரானந்தத்தை அடைவோம். பொதுச் செயலாளரின் பின்னே தொடர்ந்து பயணிப்போம். எந்த சஞ்சலமும் மனசுல வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லையும்பாங்க, அப்புறம் ஜெயிச்சாச்சுட என்னம்பாங்க, எங்களுக்கு முதலே தெரியும்பாங்க. அவங்களுக்கு முதலே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியாட்டியும் பரவாயில்ல, பயணிப்போம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டாமுத்தூர் ஒன்றியம். நன்றி, வணக்கம், வணக்கம்.